என்னோட நல்ல நேரம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. 2026 ராசி பலன்ல பாத்தீங்கன்னா மேசம் முதல் சிம்மம் உட்பட 5 ராசிகருக்கு சிக்கல்கள் அதிகரிக்க போகுது. இந்த நவ வருஷம் 2026 ராசி பலன் தான் இன்னைக்கு பதிவுல நம்ம முழுமையா பார்க்க போறோம். மேசம், மீனம் உட்பட 5 ராசிகளுக்கு பிரச்சனைகள் அதிகரிக்க போகுது. விளைவுகள் மற்றும் பரிகாரங்கள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கலாம். இந்த நவ வருஷம் 2026 விக்ரம் சம்பத் 2083, அதாவது இந்து புத்தாண்டு மார்ச் 19ஆம் அன்று தொடங்குது. தமிழ் பஞ்சாங்கத்தின்படி ஒவ்வொரு புத்தாண்டும் சூரியனோட பெயர்ச்சியின் அடிப்படையில நிர்ணயிக்கப்படும். ஆனா இந்த பஞ்சாங்க அடிப்படையில பங்குனி மாதம் அமாவாசைக்கு அடுத்த நாள் புத்தாண்டாக அனுஷ்டிக்கப்படும். இந்த வகையில இந்த ஆண்டுல அரசன் குருவாகவும் மந்திரியாகவும் செவ்வாயாகவும் இருப்பாரு. இந்த சம்பவத்தின் பெரும் பகுதியில பாத்தீங்கன்னா ராகு கும்பராசியில சஞ்சரிப்பாரு. அதே சமயம் குரு ஜூன் மாதத்துல மீன ராசியை விட்டு வெளியேறி கடகராசியில பிரவேசிப்பாரு. அதே நேரத்துலதான் மீன ராசியில சனியும் செவ்வாயும் இணையும். மேலும் தொடக்கத்துல ராகு செவ்வாயும் சனி மற்றும் சூரியனும் இணையும். இந்த கிரக இணைப்புகள் ஜோதிடத்துல சுபமாக கருதப்படல. இந்த கிரக சேர்க்கையின் எதிர்மறை தாக்கம் மேசம் மற்றும் சிம்மம் உட்பட 5 ராசிகளுக்கு குறிப்பா தெரியும். மேசம் ராசிக்கு இந்த 2026 ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் என்ன அப்படின்னா, மேசராசிக்காரர்கள் இந்த ஆண்டு முழுவதும் சனியோட 7.5 சனி காலத்து தாக்கத்துல இருப்பாங்க. அதனால உங்க பணிகளை செய்யும் போது நீங்க ரொம்பவுமே கவனமா இருக்கணும். நீங்க குடும்ப பிரச்சனைகளை நிறைய சந்திக்க நேரிடலாம். இருந்தாலும் உங்களோட குழந்தைகள் நீங்க மகிழ்ச்சியாக வச்சுப்பீங்க. உங்களோட தொழில்நுட்ப அறிவியலிருந்தும் நீங்க பயனடையலாம். பெரிய ஆபத்துகளை எடுப்பதை தவிர்க்கணும். இல்லைன்னா நீங்க இழப்புகளை சந்திக்க நேரிடும். பரிகாரம் என்ன அப்படின்னா, தினமும் பாத்தீங்கன்னா அனுமன் சாலிசாவை பிரயாணம் செய்யுங்க. இது சனியோட 7.5 சதியின் தாக்கத்தை உங்களுக்கு குறைக்கும். இரண்டாவது பாத்தீங்க அப்படின்னா 5வது ராசியான சிம்மம் தான். இந்த புத்தாண்டு தொடங்கியதுல இருந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனியோட அஷ்டம சனி காலத்தின் தாக்கத்துல இருப்பாங்க. கேது உங்களோட ராசியில நீண்ட காலமா சஞ்சரிப்பாரு. மேலும் ராகுவோட தாக்கமும் உங்க மீது இருக்கும். அதனால நீங்க உடல் நலத்துல சிறப்பு கவனம் செலுத்தணும். இந்த நேரத்துல எதிர்பாராத சூழ்நிலைகள் உங்களுக்கு சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும். தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம். திருமணம் ஆனவங்க திருமண வாழ்க்கையில மனக்கசப்புகள் சந்திக்க நேரிடும். இருந்தாலும் உங்களோட காதல் வாழ்க்கையில நீங்க துணிச்சலான முடிவுகளை எடுக்கலாம். பரிகாரம் என்ன அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை அது மற்றும் சனிக்கிழமையில சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்க. ராகு மற்றும் சனியோட தாக்கங்கள் குறையும். அடுத்ததா பாத்தீங்கன்னா தனுசு ராசி தான். தனுசு ராசிக்கு என்ன விதமான மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னா, நீங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு. இதுல அலைச்சல் அப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் அசௌகரியமா உண்டாகும். இந்த மாதத்துல பாத்தீங்க அப்படின்னா, அதாவது ஜூன் மாதத்துக்கு பின்னாடிதான் உங்களுக்கு ராசி அதிபதியான குரு உங்களோட ராசியை பார்க்கறத நிறுத்திடுவாரு. இதன் விளைவா நீங்க கொஞ்சம் மன ரீதியான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். வேலையில கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகரிக்கலாம். உங்களோட பணிச்சுமையும் கூட போகுது. வருமானம் சார்ந்த விஷயங்களை சிறப்பா இருந்தாலும் உங்களோட உடல் நலம் ரொம்பவுமே கவனமா இருக்கணும். இந்த காலகட்டத்துல தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம். பரிகாரம் என்ன செய்யலாம் அப்படின்னா, சனியோட தீய விளைவுகளை குறைக்கிறதுக்கு தினமும் குறைந்தது ஒரு 108 முறையாது ஓம் ஷன் சசனாகாய நமக அப்படிங்கிறத மந்திரத்தை நீங்க உச்சரிக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா கும்பராசி தான். கும்பராசியில ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் ராகு தற்போது கும்பராசியில சஞ்சரிக்கிறாரு. இது உங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பல தேவையில்லாத செலவுகளையும் ஏற்படுத்தும். ஜூன் மாதம் முதல் பாத்தீங்கன்னா குரு உங்களோட 6ஆம் வீட்டுல சஞ்சரிக்காரு. விரும்பத்தகாத பயணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களோட உடல்நிலை பாதிக்கப்படலாம். நீங்க உயர்கல்வி கற்க நினைக்கிறவங்க உங்களோட விருப்பங்கள் நிறைவேறதுக்கும் தாமதமாகும். பரிகாரம் என்ன அப்படின்னா, ராகுவோட தாக்கத்தை குறைக்கிறதுக்கு ஒவ்வொரு செவ்வாய் அதுக்கப்புறம் சனிக்கிழமைகள்ல அனுமான் கோயில்ல விளக்கேற்றுங்க. இது உங்களுக்கு மிகவுமே நல்ல விதமான பலன்களை ஏற்படுத்தி தரும். இந்து புத்தாண்டு 2026 மீன ராசியில என்ன விதமான தாக்கங்களை ஏற்படுத்த போகுது அப்படின்னா, உங்களுக்கு கொஞ்சம் மன அழுத்தம் தரக்கூடிய ஆண்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆண்டோட தொடக்கத்துல சனி மற்றும் செவ்வாய் கிரகங்களோட சேர்க்கை மீன ராசியில உருவாகும். அது மட்டும் இல்லாம மீனராசிக்காரர்களுக்கு தடங்கள் மனக்குழப்பம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் மெதுவாக எச்சரிக்கையா இருக்கணும். பழைய பிரச்சனைகளை நீங்க மீண்டும் உங்களுக்கு ஏதாவது ஒரு சில பழைய பிரச்சனைகள் தலை தூங்கி வரலாம். நீங்க கடன் வாங்காமல் இருந்து விலகி இருக்கணும். குடும்ப வாழ்க்கையில சச்சரவுகளும் பதட்டமும் ஏற்படலாம். உங்களோட முன்னோர்களோட சொத்து சம்பந்தமான ஒரு சில சிரமங்களை நீங்க சந்திக்கணும்.
அது வந்து உங்களுக்கு இந்த காலகட்டத்துல நடக்கும். பரிகாரம் என்ன அப்படின்னா, 7.5 சனியோட விளைவுகளை வந்து தணிக்கிறதுக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் அரச மரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா விளக்கு ஏற்றிருந்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து நல்லது. இது வந்து பாத்தீங்கன்னா பொது பலன்கள் அடிப்படையில் மட்டும்தான் வந்து நான் வந்து இந்த 5 ராசிக்காரர்களுக்கான பலன்களை வந்து நான் இதை சொல்லியிருக்கேன். நீங்க வந்து உங்களோட சுய ஜாதகத்தை ஒரு முறை பரிசோதிச்சுட்டு எந்த விதமான நல்ல காரியங்களையும் வந்து தொடங்குங்க. இது போன்ற நல்ல ஆன்மீக தகவல்களுக்கு, பரிகாரங்களுக்கு தொடர்ந்து நம்மளோட நல்ல நேரம் சேனலை பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களை உடனடியா வந்து சேரும். ரொம்ப நன்றி நண்பர்களே.